Hi friends, இன்னைக்கு வீடியோல ஒரு 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ நம்பர் 1ல பார்க்குறது வந்து குபேரப்பட்டு சாரீ. ஸோ குபேரப்பட்டில் வந்து ஃபுல்லி செல்ஃப் பார்த்துட்ருக்கோம். ஃபுல்லி செல்ஃப் பேட்டர்னில் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் குவாலிட்டி சாரீ தான் சாரீஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் இதோட ப்ரைஸ் 1150 ப்ளஸ் ஷிப்பிங்கில் உள்ள சாரீ. நம்ம எப்போவுமே வீடியோவில் ஏதாவது ஒரு புது ஆஃபர் போடுவோம். புதுசாக நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது ஒரு ப்ரைஸ் ரிடக்ஷன் போடுவோம். ஸோ அதை பொறுத்த வரையும் இப்போ பார்க்குற இந்த 1050 ப்ளஸ் ஷிப்பிங்கில் இருக்கிற சாரீஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் அண்ட் ஸ்டாக் கிளியரன்ஸ் மாதிரி 1050 ப்ளஸ் ஷிப்பிங்கில் போட்டிருக்கோம். ப்ரீமியம் குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி செல்ஃப்லேயே 1350 ப்ளஸ் ஷிப்பிங் வரையுமே வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1350 ப்ளஸ் ஷிப்பிங்லாம் வந்து ரொம்ப சின்னதாக சொல்கிறேன். சில கொஞ்சம் நல்ல ட்ரெண்டிங் பொட்டிக்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா வியர் பண்ணி போட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்ஸில் தான் இருக்குது. மெயின் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ஃபோட்டோ ஷூட், நல்ல அழகான டெக்கரேட் பண்ணி நிறைய வியர் பண்ணி அவங்க நல்ல காஸ்டியூம்ஸ் போடுறவங்களாம் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சாரி ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் போடுவாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க கொடுக்குற அந்த ஒர்க்குக்கு அவங்க பார்க்குற அந்த ஒர்க்குக்கு அந்த சார்ஜஸ் சேர்த்து தான் போடுற மாதிரி வரும். ஸோ அதை நான் வந்து கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்லலை. ஸோ எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா ஸோ கஸ்டமர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் லைக் பண்ணுறது வந்து ஆடு. நம்ம டிவியில் ஆடு பார்க்குறோம் அப்படின்னா ஆடை பார்த்தா தான் வந்து நமக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா தான் அந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குவோம். ஸோ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தான் இப்போதைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டு. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கும் போது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் உள்ள சார்ஜ் வந்து அதில் தான் ஆட் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். ஸோ வந்து இதை வந்து பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ சூப்பரான ஃபோட்டோஷூட், செம்மையான காஸ்டியூம்ஸ்லாம் போடுறாங்க அப்படின்னா ஸோ அவங்கள நான் வந்து எந்த ஒரு ப்ளேமும் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய நம்மள மாதிரி உள்ள கஸ்டமர்ஸ் வந்து இப்போ நானுமே வந்து சாரீஸ் மட்டும் தானா, மிச்சதெல்லாம் நான் வந்து இப்போ ஒரு ஆடு இதை பார்த்து தான் இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குமா அப்படின்றத மாதிரி வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து எது நல்லா இருக்கு அப்போ வந்து அதை அந்த சர்ச் பண்ணும்போது அந்த ஆடு தான் மெயினாக தெரியுது. அப்போ அந்த ஆடுக்கும் உள்ளதும் கொஞ்சம் ஆடப் ஆகி தான் வந்து உங்களுக்கு அதோட ப்ரைஸ் வந்து ஃபைனலைஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்துக்கு உங்களுக்கு அந்த மாதிரி பிளேஸில் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஃபைனல் ப்ரைஸாக வந்து எக்ஸஸாக தான் தெரியும். ஸோ வந்து இப்போ குபேரப்பட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஃபுல்லி கான்ட்ராஸ்ட்லேயுமே உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக பார்க்குற ஒரு 3 to 4 சாரீஸ் மட்டும் உங்களுக்கு லக்ஸுரி குவாலிட்டியில் ஹெவி டிசைன் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து அந்த ஆடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக தெரியுது. பட் நம்ம அப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஐடியா வந்து எனக்கு கிளிக் ஆகும் போது பட் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரீசனபிள் ப்ரைஸில் வந்து என்னால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு செட்மே வந்து இன்னொரு சைடில் வந்து திங்க் பண்ண தோணுது. ஸோ அதனால தான் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் போடாமல் இருக்கும். பட் வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்குறோம். ஆனால் வந்து கஸ்டமர்ஸ் ஆகட்டும், நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க, ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் ரீசனபிள் ப்ரைஸில் எங்களுக்கு ஸ்டாக்ஸ் கிளியர் ஆக 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 உங்கள்கிட்ட நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இந்த குறிப்பிட்டு இந்த ஸ்டாக் எனக்கு நல்ல ஒரு மூவிங்காக இருக்குது. ஸோ என்கிட்ட வீவர்ஸ் கிட்டேருந்து நான் வாங்கும் போது எனக்கு இன்னும் நல்ல ஒரு பிரைஸ்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். ஸோ அப்போ நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ண என்னோட குவாலிட்டி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு எந்த ப்ராடக்ட்ல இருக்கு. ஒவ்வொரு சில ப்ராடக்ட்ல ஒரு சில பேருக்கு சாட்டிஸ்ஃபைடு இருக்காது, ஒரு சில பேருக்கு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். அந்த மாதிரி நம்ம போடுறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரீ, ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் சாரீஸ் இந்த மாதிரி தான் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே எல்லா ப்ராடக்ட்டும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 80% சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன், 20% வந்து சில ப்ராடக்ட் பிடிச்சிருக்கும். அதே இப்போ ஒரு கஸ்டமர் எனக்கு ரிப்பீட்டடா ஒரு 10 கஸ்டமர் வந்து எனக்கு இதுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்ற மெட்டீரியல் கண்டிப்பா நான் வந்து அடுத்த டைம் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட கஸ்டமர்ஸ் தான் முக்கியம். ஸோ அப்போ எனக்கு ரிப்பீட்டடா கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு எதுல ஆர்டர்ஸ் நிறைய வருது, கஸ்டமர் எதுல நிறைய சாட்டிஸ்ஃபைடான ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ அதை தான் நான் வந்து ரிப்பீட்டடா இது பண்ணுவேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிஜிட்டல் சாஃப்டி பார்த்துட்டு இருக்கோம். குபேரப்பட்டிலே வந்து டிஜிட்டல் சாஃப்டி வந்து பார்த்துட்டு இருக்கோம். சிங்கிள் கேட்லாக் சாரி தான், ஒரே கேட்லாக் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. சாரி எவ்வளவு யூனிக்கா இருக்கு
இருக்கு பாருங்க. ஸோ அடுத்து நம்ம 2ல பார்க்குற சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான கோரா மஸ்லின்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி வந்து போச்சம்பள்ளி பிரிண்ட் போட்ட மாதிரி போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து கோரா மஸ்லின் சாரிலேயே அழகா ஜரி ஸ்டைப்ஸ் போட்ட மாதிரி உள்ளுக்குள்ளேயும் உங்களுக்கு எம்போஸ்டர் பேட்டர்ன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சேம் ப்ரைஸ்லேயே நம்ம கோரா மஸ்லின் எப்போவுமே எம்போஸ்டர் பேட்டர்ன் என்ன ப்ரைஸ் போடுவோமோ அதே தான் உங்களுக்கு போச்சம்பள்ளி பிரிண்ட் போட்டதும் வந்திருக்கு. இந்த ஸ்ட்ரைப் பேட்டர்ன் போட்டதுமே வந்திருக்கு கோரா மஸ்லின்ல. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ரொம்ப ரேர் கலெக்ஷன். ஸோ லிமிடெட் ஸ்டாக் ஒன்லி அவைலபிள். ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் அந்த சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ அப்போ நீங்கள் 4 பேருக்கு ஷேர் பண்ணும் போது தான் வந்து ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்காம பண்ணுறவங்களோட இது வந்து வெளியில் போகும். ஸோ அடுத்த நம்பர் 3ல பார்க்குற சாரி பார்த்தீங்கன்னா டோலா சில்க் சாரி. டோலா சில்க்னாலே உங்களுக்கு தெரியும் ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் 699 to 799 ரேஞ்சஸில் உள்ள டோலா சில்க் சாரீஸ்லாம் இன்றைக்கி நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் தான். செமி டோலா கிடையாது இது. நெக்ஸ்ட் டோலா காட்டன் கிடையாது. டோலா காட்டன்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து 70 to 80% காட்டன், 20% தான் கிரேப் வரும். செமி டோலாங்கிறதும் டோலா கிரேப் காட்டனுங்கிறது ஒன்று தான். இது வந்து டோலால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 70 to 80% வந்து கிரேப் வந்துடும், 20% தான் உங்களுக்கு காட்டன் மிக்சர் வரும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் மெட்டீரியல். 500 கிராம் தான் இருக்கும். இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் நிறைய ஒர்க் பர்சனுக்கு ரொம்ப நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 500 கிராம் தான் வெயிட் இருக்கிறதுனால சாரி வந்து குவாலிட்டி நல்லா இல்லையோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க ஒரு சில கஸ்டமர். பட் அது கிடையாது. நீங்கள் அதோட லுக் வந்து நீங்கள் வியர் பண்ணும் போது தான் சிம்பிள் அண்ட் நீட்டாக ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கு கூட வியர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நிறைய பேரை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சீரியல் ஆக்டர்ஸோ சினி ஆக்டர்ஸோ இல்லை நல்ல நீங்கள் நார்மலாகவே நார்மல் நம்ம பர்சன்ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வெளியில் போகும்போது நானே பார்க்குறது வந்து டோலா மெட்டீரியல் நம்ம போடுறோம் பாருங்க. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் நிறைய பேர் வியர் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க டோலா சில்க். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த சம்மருக்கும் ரொம்ப ஏற்ற மாதிரியான கான்செப்டில் வந்திருக்கு இந்த சாரீஸை. ஸோ அதுக்காக தான் சொல்லுவேன். அதான் நான் இப்போ 80% வந்து நான் கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் ஒரு 20% வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து ஒரு சில மெட்டீரியல் சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. அது வந்து அதே மெட்டீரியல் சேம் வேற கஸ்டமர்ஸ்லாம் வாங்கி நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதை நம்மளோட டேஸ்ட் ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சில மெட்டீரியல் எனக்கு இப்படி தான் வேணும்னு சில பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சில பேருக்கு மெட்டீரியல் அவேர்னஸ் மெட்டீரியல் பற்றி தெரியாது. பட் அவங்களுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஒரு சில கஸ்டமர்ஸ் நம்மகிட்டயுமே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த மெட்டீரியல் பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அவங்க வியர் பண்ணிட்டு பிக் ஷேர் பண்ணி சொல்லுவாங்க. இல்லை நான் ஃபர்ஸ்ட் இப்படி தான் நினைச்சேன். பட் வந்து மெட்டீரியல் வியர் பண்ணணும் செம்ம சூப்பராக இருக்கு, எல்லாருமே நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன கஸ்டமர்ஸுமே இருக்காங்க. அதுமாரி ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணும் போது வந்து குபேரப்பட்ட ஸ்டார்டிங் நம்ம போடும் போதே அப்படிதான் வந்து இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் நல்ல சாஃப்டியாக இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி சொல்றது கொஞ்சம் தின்னா இருக்க மாதிரி தெரியும்ல மெட்டீரியல் சாஃப்டியாக மெட்டீரியலாக. அப்போ ஒரு சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கமெண்ட்ல ஃபீட்பேக்கில் சொல்லும் போது இதுதான் சொல்லுவாங்க, மெட்டீரியல் வந்து ஒர்த்தாக தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வியர் பண்ணி அதை ஃபீல் பண்ணி இன்னும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ ஃபேமிலி சர்க்கிள்லையும் வந்து நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து சூப்பரான மெட்டீரியல்னு சொல்லிட்டு சேம் கஸ்டமரே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வேற வேற டிசைனில் என்ன வந்திருக்கு புது கலெக்ஷன் வந்திருக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணவங்களுமே இருக்காங்க. ஸோ நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்காததுனால வந்து வெளியில் ஒரு நல்ல ப்ரைஸில் உள்ள சாரீஸ் கிடைக்கிறது வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். ஸோ பட் வந்து உங்களோட நீங்கள் பார்க்குற கஸ்டமர்ஸாக இருக்கட்டும் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணவங்களா இருக்கட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் உள்ள கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். நான் அதுமாரி இப்போ கம்யூனிட்டி பேஜ்லையுமே வந்து ஃபீட்பேக்லாம் கஸ்டமர் ஃபீட்பேக்லாம் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இருந்தேன். இப்போ போடுறதில்ல. பட் கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுக்குறதெல்லாம் இருக்கு. ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வந்து ஸ்டோர் பண்ணியும் இருக்கும். சில டைம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணாமலும் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதனால் போடுறதுனா நம்ம கம்யூனிட்டி பேஜில் இருந்து சாரீஸ் கலெக்ஷனும் போடுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூஸ் போடுறது வந்து எந்த கஸ்டமர்ஸ்னாலுமே பார்க்க முடியலை. அதனால தான். பட் ரிவ்யூஸ் நிறைய நம்ம கிட்ட இருக்கு. கண்டிப்பாக நான் ரிவ்யூஸ்க்குன்னு தனி காலம் நான் இன்னும் இன்ஸ்டாகிராமில் அந்த ரொம்ப ஆக்டிவாக ஆகலை. இப்போ இன்னி இன்ஸ்டாகிராம்லேயுமே ஆக்டிவ் வரும். எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்டாக நம்ம வந்து ஓட் கேட்டிருந்தோம். மீன் கம்யூனிட்டி பேஜில் வந்து ஓட் கேட்டிருந்தோம். இயரிங்ஸ் அண்ட் ஹேர் ஆக்சசரிஸ் ப்ளஸ் வந்து குர்த்திஸ் போட்டிருந்தோம். இந்த மாதிரி ஒரு 2-3 கலெக்ஷன் போட்டு கேட்டிருந்தோம். எது உங்களுக்கு வந்து எந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மீன் பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தோம். பட் இந்த 3 ப்ராடக்ட்
டீம் இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸ் வியர் எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கோம். ரொம்ப சிம்பிளான கிட்ஸ் வியர் டு இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் சிம்பிளான கிட்ஸ் வியர்லேருந்து கொஞ்சம் வந்து கிராண்டான கிட்ஸ் வியர் வரையுமே வந்து இப்போதைக்கு நம்ம கொண்டுட்டு வரலான்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிட்ஸ் வியர் தான், அது இன்னும் ஒரு 1 வீக் ஒரு 10 days டைம்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த கிட்ஸ் வியர்ஸ்மே வரும், வீடியோவாகவும் வரும், ஷார்ட்ஸாகவும் போடுவோம், கம்யூனிட்டி பேஜ்லையுமே கொடுப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஏன்னா நம்ம போடுற குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மெட்டீரியல் மட்டும்தான் போட போகிறோம். பிராண்டட் அண்ட் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மட்டும்தான் போட போகிறோம். எந்த ஒரு லோ குவாலிட்டியுமே உங்களுக்கு வராது. ஏன்னா அது வந்து எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் சொல்லுவோம்ல, சர்ப்ளஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. நான் அது வந்து நான் கிட்ஸ் வீடியோஸ் அந்த போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ப்ளஸ் பிராண்ட் ஃபேக்ட்ரியிலேருந்து டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுற பிராண்டட் குவாலிட்டி ப்ராடக்ட் மட்டும்தான் பண்ண போகிறோம். எனக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தால் நம்மளே ஓன் பிராண்ட் கிட்ஸ் வியரில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு எனக்கு ஒரு விருப்பமும் இருக்குது. கிட்ஸ் வியர் எதனால் ஃபஸ்ட்டு நான் கொண்டுட்டு வந்திருக்கேன், ப்ராடக்ட்லாம் என்கிட்ட ஸ்டாக் வந்துருச்சு. பட் வந்து அதுக்கு கொஞ்சம் எனக்கு ஐடியா பண்ணிட்டு தான் நான் வந்து ஷார்ட்ஸ், ரீல்ஸ், இன்ஸ்டாகிராமில் அப்போதைக்கு போடும்போது உங்களுக்கு சாரீஸ்மே நம்ம கிட்ட இருக்கும். சாரீஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா ஓன் ஸ்டாக்கும் இருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட் டிஸ்பாச்சுமே இருக்கும். அப்போது நீங்கள் வந்து சாரீஸும் கிட்ஸ் வியர் நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு மிங்கிள் பண்ணி ஒரே பார்சலாக போடுங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா சில டைம் சாரீஸும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து சில சாரீஸ் வரும், சில சாரி ஓன் ஸ்டாக்காக இருக்கும். ஸோ அதை போட்டு நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. அதனால் கிட்ஸ் வியர்னு நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப மினிமம் ரேஞ்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நல்ல பிராண்டட் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ரெண்டுமே போட போகிறோம். ஸோ அப்போ வந்து அந்த மினிமம் ரேஞ்சஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மினிமம் ஆர்டர் 150 to 200 ரூபீஸில் ஆர்டர் அப்படின்ற மாதிரி கிட்ஸ் வியர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதனால் ரெண்டு கம்பைன் பண்ண ஷிப்பிங் கிடையாது. கிட்ஸ் வியருக்கு இன்னும் ஷிப்பிங் காஸ்ட்டும் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி இன்னும் ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக வரப்போகுது நம்ம கிட்ஸ் வியர் செக்ஷன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போ நம்ம வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஆக்டிவாக ஆக போகிறோம். அப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு தனியாக பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ரிவ்யூஸ்மே வந்து ஒரு போஸ்ட்டாக போட போகிறோம். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். நான் இன்னும் உங்களுக்கு ஆக்டிவ்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயின் எனக்கு கிட்ஸ் வியர் நான் கொடுக்கணுன்ற ரீசன் என்னோட சன்னால தான் கிட்ஸ் வியர். ஏன்னா நான் என் சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்ஸ் அந்த அவனுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வெட் ஆகாமல் நல்ல ஒரு பிராண்டடாக எப்போவுமே நாங்கள் அப்படி தான் செலக்ட் பண்ணோம். என்னோட பேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஃப்ரம் நியூ பார்ன்லேருந்து வந்து ரொம்ப அவனோட செக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேடுவோம். நானும் இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அவனோட ட்ரெஸ்க்கு வந்து மெட்டீரியல் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் தேடுவோம். அப்போ எங்களுக்கு ரேட் ப்ராப்ளம் கிடையாது. அப்படி ஏன்னா குழந்தைக்கு நம்ம எப்போவுமே அப்படி தான் தேடுவோம். ரேட் பிரச்சனை கிடையாது. நம்ம குழந்தைக்கு நல்லா மெட்டீரியல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அதுவும் இந்த மாதிரி சம்மரில் வந்து ஸ்வெட்டிங் வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். மெட்டீரியல் ஸ்வெட் ஆகக்கூடாது. மெட்டீரியல் இந்த மாதிரி தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். அப்போ நான் என்னோட குழந்தைக்கு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஒரு சிம்பிள் ஒரு ட்ரெஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் நல்ல ஒரு பிராண்டடா இல்லை எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் போகும்போது மினிமம் 500க்கு தான் வந்து எனக்கு வந்து ப்ளஸ் ஒரு டிஷர்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு நார்மல் பேண்ட்டாக இருக்கட்டும், இதை ரெண்டும் கம்பைன் பண்ணி ஒரு பேக்கில் வந்து ஒரு கிட்ஸ் வியருக்கு பிராண்டட்லாம் வரும். அதுவே இருக்கட்டும் மினிமம் ரேஞ்ச் 450 ரேஞ்சஸில் வந்தது. ஸோ அப்போ நான் இது பண்ணது வந்து இப்போ என்னோட குழந்தைக்கு இது பண்ண மாதிரி தான் மிச்சம் உள்ளோட பேரண்ட்ஸும் இது பண்ணுவாங்க. ஸோ எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நம்ம நல்ல ஒரு பிராண்டட் எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் வந்து ஒரு நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கிட்ஸ் வியர் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களோட சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். ஸோ கண்டிப்பாக ஒரு 1 week or 10 days டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக அது வரும். ஸோ அப்போ நம்ம இன்னும் எனர்ஜெட்டிக்காக இன்னும் உங்களுக்கு இதுவாக இருக்கு. இப்போ வந்து சாரீஸ்மே வந்து இப்போ கொஞ்சம் ரீசன்ட் டைம்ஸாக பார்த்தீங்கன்னா ஒன் டே என்னால் போட முடியல, அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை இருக்கிறதுனால உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒர்க் இருக்கும். ஸ்டாஃப் இதை மாதிரி வச்சா நம்ம இன்னும் சாரி ப்ரைஸில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிங்கிள் விமனா ஃபேமிலி ப்ளஸ் பிஸ்னஸ் ரெண்டுத்தையும் தான் பார்த்துப்போம். ஸோ அப்போ வந்து அந்த டைம் வந்து என்னால் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் வந்து உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் நான் இன்ஸ்டாகிராமில் போடாமலே இருந்தது. இனி வர ரீசன்னால இன்னும் என்னோட குழந்தைய நான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் இந்த கிட்ஸ் வியரே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு போய் ரீச் ஆகிறதுக்கு என்னால் கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு கஸ்டமர்ஸ் கிட்ட நிறைய பணம் வாங்க எனக்கு விருப்பம் கிடையாது. ஸோ என்னால் எப்படி வந்து கஸ்டமருக்கு நல்ல ஒரு போய் சேர்க்க முடியும், எப்படி கொடுத்தா நல்ல ஒரு கஸ்டமருக்கு போகுமோ அந்த மாதிரி என்னால் முடிஞ்ச வரையும் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கும் ஏதாவது ஐடியாஸ் இருக்குது
அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து இதுலேயே கொடுத்துருக்கோம் பாருங்க ஸ்க்ரீன்லேயே. அப்போ உங்கள் சஜஷன் சொல்லுங்க. இந்த மாதிரி போட்டால் வந்து இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பணம் கொடுத்து பண்ணனா அந்த ப்ரைஸில் ஆட் பண்ண முடியாது என்னால். ஸோ அதனால் நீங்களே உங்களோட ஓன் ப்ரிப்பரேஷனில் இந்த மாதிரி கொடுத்தா ஒரு நல்ல ஒரு ரீச் இருக்கும் அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கும் கண்டிப்பாக எனக்கு வேணும். ஏன்னா சாரீஸ்க்கே நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னி வர 3 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கை எடுத்து தான் நிறைய சேஞ்சஸ் நான் என்னோட வீடியோஸ்லேயே பண்ணியிருப்பேன். நிறைய சாரீஸ் அவங்களோட ஃபீட்பேக் படி தான் கொண்டுட்டு வந்திருக்கேன். ஸோ அப்போ உங்கள் ஃபீட்பேக் படி கண்டிப்பாக நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். அந்த ஃபீட்பேக்கை நான் எடுத்துட்டு அதை என்னால் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை வந்து அப்ளிகபிளும் பண்ணுவேன். அதனால தான் உங்களோட சஜஷன் கேட்குறேன். கண்டிப்பாக ஒரு எனர்ஜெட்டிக்காக அந்த கிட்ஸ் வீரை கொண்டுட்டு வரணும். உங்களுக்கு பிடிச்ச சாரீஸுமே வரும். கண்டிப்பாக சாரீஸ் நான் எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்மளோட ஸ்டார்டிங் இதுவே வந்து சாரி தான். சாரியால் தான் எனக்கு வந்து இவ்வளோ கஸ்டமர்ஸ் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பார்க்கும்போது சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக தெரிகிற மாதிரி தெரியும், வியூஸ் கம்மியாக தெரிய மாதிரி தெரியும். ஆனால் என்னோட வாட்ஸ்அப் பிஸ்னஸ் எடுத்து பார்க்கும்போது எக்கச்சக்கமான பேர் ஆர்டர் பண்ணி அப்போ எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இதனால தான் இதான் உங்கள் சப்போர்ட் வேணும். உங்களோட ஐடியாஸ் கண்டிப்பாக கொடுங்க. என்னோட நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஐடியாஸை கொடுங்க. நம்ம அந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.